அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம இந்த சேனலை எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, திருவண்ணாமலைனாவே நம்ம நினைவுக்கு வருவது பௌர்ணமி தான். பௌர்ணமி நாளில் கிரிவலம் செல்லும் கோயில்களை மிகவும் சிறப்பு வாய்ந்த கோயில் தான் திருவண்ணாமலை கோயில்னே சொல்லலாம். இந்த கோவிலில் இந்த நேரத்தில் நீங்கள் கிரிவலம் வந்தால் சிவனின் அருளை பரிபூரணமாக பெற முடியும் என்பதை பற்றிய தெளிவான பதிவு தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருவண்ணாமலைனாவே நமக்கு நினைவுக்கு வரதான் பௌர்ணமின்னு சொல்லுவோம். பிற சந்திரனை முடிமேல சூடிய ஈசனை வழிபடுவதற்குரிய அவருடைய அருளை பெறுவதற்கு ஏற்ற நாளாக தான் பௌர்ணமியை சொல்லலாம். இந்த நாளில் தமிழகத்தில் இருந்து பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் மட்டுமில்லாமல் இந்தியாவின் பல பகுதிகளிலும் இருந்தும் மக்கள் அண்ணாமலையை வலம் வழிபடும் கிரிவலம் வழக்கமாக வச்சுருக்காங்க. திருவண்ணாமலையில் அனைத்து நாட்களுமே அனைத்து நேரங்களிலுமே பக்தர்கள் கிரிவலம் செல்வது வழக்கமாகி விட்டதுன்னே சொல்லலாம். பௌர்ணமி கிரிவலம் பார்த்தோன்னா தனித்துவம்னே சொல்ல முடியும். பௌர்ணமி அன்று திருவண்ணாமலை கிரிவலம் வந்தாலே சிவபெருமானின் அருளும் சித்தர்கள் பலரினுடைய அருளும் சந்திர பகவானின் அருளும் நமக்கு கிடைக்கும். இதனால் நம்முடைய உடலும் மனமும் ஆன்மா வாழ்க்கை ஆகியவற்றில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும்னு சொல்லலாம். அதிகமானவங்க பௌர்ணமி நாளிலேயே கிரிவலம் செல்வதற்காக விரும்புகிறாங்க. அதனால் நீங்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்றாலே பாவங்கள் நீங்கும், நினைத்த காரியங்கள் அனைத்துமே கைகூடும், வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைய முடியும் என்பது நம்பிக்கையாகவே இருக்குது. இந்த ஆண்டு பார்த்தோம்னா மார்ச் மாத பௌர்ணமி மாசி மாத பௌர்ணமியாக வருது. மாசி மாதத்தில் முழுவதுமே சிவ வழிபாட்டிற்குரிய மாதனே சொல்லலாம். இந்த மாதத்தில் வரும் பௌர்ணமியிலே சிவனை மலையாக வீற்றிருக்கும் நம்பப்படும் புண்ணிய தலமாக தான் இருக்குது திருவண்ணாமலை கிரிவலத்தை. பல மடங்கு அதிக பலனை தரக்கூடியதாக இருக்குது. 2025ஆம் ஆண்டில் மார்ச் மாத பௌர்ணமி பார்த்தோம்னா மார்ச் மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமையில் அமைஞ்சிருக்குது. அன்றைய தினம் பார்த்தோம்னா காலை 11:40 மணி முதல் மார்ச் 14ஆம் தேதி பகல் 12:57 வரை பௌர்ணமி தேதி அமைஞ்சிருக்குது. இந்த 2 நாட்களுமே பௌர்ணமி திதி இருப்பதால் எந்த நாளில் விரதமும் கிரிவலம் துவங்கி எந்த நாளை நிறைவு செய்ய வேண்டும் என பக்தர்கள் குழப்பமாக இருப்பாங்க. இதுக்கு தீர்வாக பார்த்தோம்னா கிரிவலம் செல்லும் பக்தர்கள் மார்ச் மாதம் 13ஆம் தேதி காலையில் 10:35 மணிக்கு கிரிவலத்தை துவங்கி மார்ச் மாதம் 14ஆம் தேதி பகலில் 12:23 மணிக்குள்ள கிரிவலத்தை நிறைவு செய்ய வேண்டும்னு தெரிவிச்சிருந்தாங்க. திருவண்ணாமலையில் வியாழக்கிழமையில் கிரிவலம் நீங்கள் செஞ்சீங்கன்னாங்களே குருவரல் கிடைக்கும், ஞான சித்தியும் ஏற்படும். இந்த பிறவி மட்டுமில்லாமல் பல பிறவி குருமார்களினுடைய ஆசிகள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும்னே சொல்லலாம். குரு பகவானோ மங்களகரமாக என்னவர் தான். இவருடைய அருளால் தடைப்பட்ட மங்கள நிகழ்வுகள் நடக்கும். வேலை, கல்வி, திருமணம், குழந்தைகள் ஆகியவற்றில் இருந்த தடைகள் முற்றிலுமே நீங்கும். தன்னை நோக்கி ஈர்த்தோ அவர்களுக்கு ஞானமும் முக்தியும் அருளும் தரக்கூடிய திருவண்ணாமலை தலத்தில் கைமேல் பலன் தரும் வழிபாடாக கிரிவல வழிபாடு சொல்லலாம். திருவண்ணாமலையில் வருடத்தில் அனைத்து நாட்களுமே கிரிவலம் சென்று வழிபடலாம். ஆனால் பௌர்ணமி நாளில் கிரிவலம் சென்றால் சிறப்புனே சொல்லலாம். திருவண்ணாமலையில் கிரிவலம் அண்ணாமலையாரை வழிபாடு வழக்கமாக ஏற்பட்டது. முதல்ல கிரிவலம் சென்றது யாருனோ இதற்காக கிரிவலம் சென்றார் என்ற புராண கதையில் திருவண்ணாமலை கிரிவலம் செல்லும் பக்தர்கள் அனைவருமே தெரிஞ்சு கொள்ளணும். திருவண்ணாமலை என்றாலுமே நம்முடைய நினைவுக்கு வருவது பார்த்தோம்னா கிரிவல வழிபாடு தான். எத்தனையோ கோவில்கள் மலையை வலம் வழிபாடு முறை இருந்தாலுமே திருவண்ணாமலையில் தான் கிரிவலம் வந்தால் மட்டுமே மகத்தான பலன்களும் முக்தியும் கிடைப்பதாக நம்பப்படுது. இங்கு மட்டும்தான் சிவனே மலையாக அமர்ந்து காட்சி தருவதால் தான் மலையை வலம் வணங்குவதும் சிவனை வலம் வணங்குவதற்கு இணையாக கருதப்படுதான். திருவண்ணாமலை கிரிவலம் எப்படி உருவானது என்பதற்கு புராண கதைகள் ஒன்று சொல்லியிருக்காங்க. கிரிவலம் மேற்கொள்ளும் அனைத்து பக்தர்களும் இதை தெரிஞ்சு கொள்வது மிகவும் அவசியம். ஜோதி வடிவமாக தோன்றிய விஷ்ணுவிற்கு பிரம்மாவிற்கும் காட்சி அளித்த பின் தான் மலையாக அமர்ந்த அண்ணாமலையாரை இங்கு கிரிவலத்தில் தொடங்கி வைத்தார் புராணங்களை சொல்லியிருக்காங்க. அவர் நடத்திய ஒரு திருவிளையாடல் தான் கிரிவலம் தோன்ற காரணமாகவும் அமைஞ்சுதான். அந்த திருவிளையாடல் திருவண்ணாமலையில் முதலில் கிரிவலம் சென்றது பார்வதி தேவியாம்.
லிங்க வழிபாடு, லிங்கோத்பவர் வழிபாடு தோன்றியதுமே திருவண்ணாமலையில்தான் சொல்லுவாங்க. சிவனுக்கு விருப்பமான தலமாகவும் விளங்கக்கூடியது அண்ணாமலையார் கோயில்னே சொல்லலாம். ஒரு முறை பார்த்தோம்னா கையிலத்திலிருந்து சிவபெருமானின் இரு கண்களையுமே பார்வதி தேவி மூடியதாலே உலகம் இருண்டு உயிரினங்கள் எல்லாமே துன்பப்படும் நிலை ஏற்பட்டிருக்குது. இதனால் பார்வதி தேவிக்கு தோஷம் ஏற்பட்டுச்சா, அந்த தோஷத்திற்கு பரிகாரம் தேட வேண்டிய நிலை ஏற்பட்டதால தான் பார்வதி தேவி திருவண்ணாமலைக்கு வந்து தவம் இருந்திருக்காங்க. அவர் தவத்தை கண்டு மனம் இறங்கிய சிவபெருமானோ அவருக்கு காட்சி கொடுத்திருக்காங்க. வேண்டிய வரம் கேள் என்றாராம். இதுக்கு பார்வதி தேவி, உங்களை என்றென்றும் பிரியாது இருக்கும்படி உங்கள் உடலை பாதியை தந்தரல வேண்டும் என்றிருக்காங்க. உடனே சிவபெருமானும், அப்படியானால் நீ என்னை சுற்றி வர வேண்டும் என்று கூறியதால் அதையும் ஏற்றுக்கொண்ட பார்வதி தேவியும் திருவண்ணாமலையினே ஈசனை மலையாக வீற்றிருப்பதாலே அந்த மலையை சுற்றி தொடங்கியிருக்காங்க. மலையை வலம் வருதல் என்பது சிவபெருமானையே சுற்றி வருவதற்கு சமமாக உணர்ந்ததால தான் தம் தலை மீது கை கூப்பியபடி வலம் வந்தாராம். அவருக்கு சிவபெருமானை கிரிவலம் பாதையில் நேர் அண்ணாமலை அருகே ரிஷிப வாகனத்திலும் ஈசான்ய பகுதியில் ஒளி ரூபத்திலும் 2 இடங்களில் காட்சி கொடுத்து ஆசிர்வதித்திருக்காங்க. பின்புதான் தனது உடலில் இடபாகத்தை வழங்கி தன்னோடு ஐக்கியமாக்கி கொண்டு அர்த்தநாரீஸ்வராக காட்சி கொடுத்தாராம். பார்வதி சிவனிடம் வைத்த கோரிக்கையை நாம் தெரிஞ்சுக்கலாம். அப்போதுதான் பார்வதி தேவி நான் தங்களை சுற்றி வந்ததால் என்னை ஆசீர்வாதத்தை போல திருவண்ணாமலை மலையை கிரிவலம் வரும் ஒவ்வொரு பக்தனுக்குமே அருள் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டாங்க. அதற்கு சிவபெருமானும் சம்மதித்திருக்காங்க. இந்த முறையில் தான் திருவண்ணாமலையில் கிரிவலம் நடைமுறை பழக்கத்துக்கு வந்துச்சுன்னே சொல்லலாம். பார்வதி தேவியை தொடர்ந்து தான் இந்திர கடவுள்களும் தேவர்களும் ரிஷிகளுமே சித்தர்கள் கூட மகான்களும் அனைத்து தரப்பினருமே திருவண்ணாமலையில் கிரிவலம் ஈசனாகிய அண்ணாமலையாரின் அருளை பெற்றிருக்காங்க. இதைத் தொடர்ந்து சித்தர்கள் வழிகாட்டுதலின் பேரில் தான் சாதாரண மனிதர்களுமே திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லும் நடைமுறையை பழக்கத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. திருவண்ணாமலை தலத்தை சுற்றி பார்த்தோம்னா 1008 லிங்கங்கள் புதைந்து இருப்பதாக சொல்கிறாங்க. திருவண்ணாமலை ஈசனே மனதள தினமும் நினைத்தாலே நிச்சயம் முக்தி கிடைக்கணும் மார்க்கண்டேய முனிவரும் நந்தி பகவானுக்கு அருளியிருக்காங்க. வள்ளலால மன்னன் நினைவு நாளில் தான் அவனுக்கு இன்றும் திருவண்ணாமலை ஈசன் திதி கொடுக்கிறதாக சொல்லப்படுது. வினையை நீக்கும் மலை குருவில் திருவண்ணாமலை அமைஞ்சிருக்குது. திருஞான சம்பந்தர் தான் பாடிய ஒவ்வொரு பதிகத்திலுமே பதிகத்தில் 9வது பாடலில் அண்ணாமலையாரை குறிப்பிட்டிருக்காங்க. மகா சிவராத்திரி தொடங்கியதும் இந்த காலத்தில் தான் சொல்லுவாங்க. கோவில்களை விக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்யும் போது ஸ்வர்ண பந்தம் செய்து பிரதிஷ்டை செய்திருக்காங்க. திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்துக்கு நிகராக இதுவரையுமே எந்த ஜோதி வழிபாடு ஏற்படவில்லைன்னே சொல்லலாம். திருவண்ணாமலை தலத்தில் ஏற்றப்படும் கார்த்திகை தீபம் பார்த்தோம்னா அண்ட சராசரங்களுக்குமே தீப விளக்காக கருதப்படுது. திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப தரிசனத்திற்கு ஒரு தடவை செய்தாலோ அல்லது 27 தலைமுறைக்கு புண்ணியம் சேர்க்கும் என்று தல புராண பாடலையும் குறிப்பிட்டிருக்காங்க. திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் ஒரு வாரம் வரையும் எரியுமா. கார்த்திகை தீபம் தினத்தன்று தான் அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் ஒன்று சேர கிரிவலம் வருவாங்களாம். திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் தீபமோ உலகத்தை எல்லாம் இயக்குகின்ற பரப்புறம் ஒன்றே என்பதையும் இறைவன் ஒருவனே என்ற தத்துவத்தையும் உணர்த்தது. திருவண்ணாமலை உச்சியில் தீபம் ஏற்றப்பட்டதுமே வணங்கினாலே பாவம் நீங்கி பிறவி பிணி அகலுன்னு சொல்கிறாங்க. திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றப்பட்டதுமே அண்ணாமலையாருக்கு அரோகரா என்ற பக்தர்கள் முழக்கமிடுவாங்க. அருணகிரிநாதரால் வாழ்வில் அருள் திருப்பம் ஏற்பட காரணமாக இருந்த தலம்தான் இதுதான். இத்திருக்கோயிலில் பார்த்தோம்னா கிழக்கு கோபுரம் பார்த்தோம்னா 217 அடி உயரம் கொண்ட தமிழகத்திலே உயர்ந்த தலமாக விளங்குது. கோவிலில் நுழைந்த உடனே சர்வசித்தி விநாயகருக்கு வலப்பால உள்ள பாதாள லிங்கேஸ்வர சன்னதியும் ராமணர் தவம் செய்து இடமும் தரிசிக்க முடியும். விஸ்வாமித்திரரும் பதஞ்சலி வியாக்கிரபாத்திரரும் அகத்தியர் சனத்தர் முதலானோர் வழிபட்ட லிங்கங்கள் இங்கு அமைஞ்சிருக்குது. வள்ளல் பச்சையப்பர் இக்கோயில அர்த்த சாம கட்டளைக்கு 1 லட்சம் வராகம் வைத்துள்ள செய்தியை தெரிவிக்கும் கல்வெட்டுகளும் இந்த கோவிலை நாம் பார்க்கலாம். 27 ஏக்கர் நிலப்பரப்பெல்லாம் 7 பிரகாரங்களுடன் அமைஞ்சிருக்குது. இத்திருக்கோயில திருவெம்பாவை பாடப்பட்ட சிறப்பினை கொண்டதுன்னு சொல்லலாம்.
இந்த தலங்களில் அக்னி தலமாக விளங்குது. மலையே இறைவனின் சொரூபமாகவும் அமைஞ்சிருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம உற்சாகம் நியூஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.